வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கிறோம். ஒரு இன்வெஸ்டர் இல்லாட்டி ஒரு ட்ரேடர் எப்படி தன்னுடைய முடிவுகளை இந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னுடைய செட்டப், நான் எப்படி என்னுடைய ஃபனல், என்னுடைய வழிமுறைகளை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போது நான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்குமே நீங்கள் ஒரு தெளிவான பாதையை வகுத்துக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த மெத்தட் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, நான் ஒரு கோர்ஸ், அதாவது வெளிநாட்டு மென்டர் அவர்கிட்ட அட்டன் பண்ணும்போது ஆன்லைன் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அவருடைய மெத்தட், அவர் எப்படி ஒரு ஸ்டாக்கை ஃபைனலாக செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் அவர் சொல்லி கொடுத்ததை வச்சு இந்த சிஸ்டத்தை உருவாக்கி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டார் எடுத்துக்கலாம். டிவிஎஸ் மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா 3800 ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா இது 2250 ரேஞ்சில் நமக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு 22 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது 38 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ அந்த இடம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்றைக்கி என்எஸ்சி பிஎஸ்சி 2 எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 ஸ்டாக் இருக்குது. இதில் பர்டிகுலராக நமக்கு டிவிஎஸ் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். இன்கேஸ் நீங்கள் டிவிஎஸ் ஸ்டாக் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே நம்ம ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, விலை குறையும் போது வாங்கலாங்கிறது இருக்கும். இல்லை பெரும்பாலானோர் ஸ்டாக் நல்லா இருக்குன்னா உடனடியாக வாங்கிடுவோம். நம்ம அது ஒரு பாட்டம் ப்ரைஸ் கிடைக்குன்னு யாரும் வெயிட் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துக்குள்ளே 2 விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கணும். ஒன்று ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் கம்பெனி. ரெண்டாவது டெக்னிக்கலி அந்த இடம் வாங்க வேண்டிய இடமா இருக்கணும். இப்போது வாரன் பஃபட் அவர்கள் சொல்கிறது இதே விஷயந்தான். ஃபஸ்ட்டு நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்த விஷயம், அது நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே அது சூட்டபிளான ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம வாங்கணும். அது எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியை லவ் பண்ணிவிட்டு உடனே போய் வாங்குறதுங்கிறது வேண்டியதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது எத்தனை கம்பெனிகளை நம்ம வாட்ச் பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக இந்த இடம்தான் சரியான இடம்னு கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு 20 ஸ்டாக் தான் எனக்கு மேக்ஸிமம் பாசிபிள் என்னால். என்ன ரீசன்னு பார்த்திங்க அப்படின்னா, 20 ஸ்டாக் நம்ம ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு கம்பெனி ஓனர் ஒரே ஒரு கம்பெனியை நடத்துகிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு கம்பெனியை நடத்துகிறாரு. அதில் என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதில் லாபம் எடுக்கிறார். நம்ம அப்படி இருக்கும்போது 20 கம்பெனிகளில் நம்ம பங்குதாரராக மாறுறோம். ஒரு ஸ்டாக் வாங்கினா நம்ம பங்குதாரர் ஆகிறோம். அப்போ நம்ம எவ்வளவு கம்பெனி நம்மளால் கற்றுக்க முடியும், ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்க முடியும், கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவு மட்டுமே. நம்ம தெரியாத ஒரு ஸ்டாக்கில் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் வாரன் பஃபட் அவர்கள் சொல்கிறார். தெரிஞ்ச கம்பெனி மீன்ஸ் நம்மளுக்கு பழக்கம் இருக்கணும்ன்ட்டு இல்லை. அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அதனுடைய டிமாண்ட் என்ன, எதிர்காலம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி அந்த பொருளை பற்றியே தெரியாமல் நம்ம வாங்குறதுங்கிறது வேண்டான்னு தான் சொல்கிறாரு. ஸோ அப்படி 20 ஸ்டாக் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு 20 ஸ்டாக்குக்குமே 20 சின்ன சைஸில் ஒரு நோட்டு புஸ்தகங்கள் கிடைக்கும். ஒரு ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார்னால் ஒரு சின்ன நோட்டு, மாருதி சுசுக்கினா ஒரு சின்ன நோட்டு. அதில் அந்த கம்பெனியை பற்றி நம்ம ஒரு பார்ட்னருங்கிற முறையில் அந்த கம்பெனியை பற்றின தகவல்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா, ஒரு 1 இயர் ஒருத்தர் பண்ணிகிட்டே வர்றார் அப்படின்னா, அவர் 1 இயர் கழித்து அந்த நோட் எடுத்து பார்த்தார் அப்படின்னா ஒரு டிவிஎஸ் கம்பெனியினுடைய என்ன நடக்குது, எப்போ ரிசல்ட் வந்தது, டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி எப்போ கொடுத்தாங்க, ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆச்சு, எல்லா விவரமுமே அதில் இருக்கும். ஸோ அவர் ஒரு கம்பெனி பார்ட்னர் மாதிரியே பிஹேவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வருஷம் அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியை பற்றின நெளிவு சுழிவு, அந்த கம்பெனியினுடைய லாங்குவேஜ், அந்த கம்பெனியினுடைய எல்லா விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சிருப்போம். அந்த கம்பெனி நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா விலை கீழே வரும்போது வாங்குறதுக்குமே நம்ம தைரியம் வரும். அப்போ தான் இல்லை, விலை கீழே வரும்போது வாங்குறதுக்கு தைரியம் இல்லாமல் நிறையா டைம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நமக்கு எப்போ தைரியம் வரும்னு கேட்டால் அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கும்போது நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் எப்போவுமே. ஆனால் அப்போ என்ன ஆகும்னா பாதி தூரம் போயிடும்.
ஸோ அதனால் பாட்டமில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் சரியான மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன். 20 ஸ்டாக் செலக்ட் பண்ணுறேன். அந்த செலக்ட் பண்ண ஸ்டாக் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கேனரில் போட்டு வச்சுக்கிறேன். 20 ஸ்டாக் தான் நான் ஸ்கேனரில் போட்டிருக்கேன்னா நான் ஸ்கேனரில் 200 ஸ்டாக் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். 200 ஸ்டாக் மீன்ஸ் என்னென்ன ஸ்டாக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக ட்ரேடிங் வியூவில் வந்து ஒரு ஸ்கேனர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 40 ஸ்டாக் தான் நம்ம அந்த கோடிங்குள்ளே போட்டு வைக்க முடியும். அப்போது 5 ஸ்கேனர் யூஸ் பண்ணி 200 ஸ்டாக் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேனர் வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸ் 40 ஸ்டாக். அடுத்த ஸ்கேனர் வந்து நெக்ஸ்ட் 40 ஸ்டாக் என்னென்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ப்ளூ சிப் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் PSU டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ். இந்த மாதிரி 5 கேட்டகரியில் 200 கம்பெனிகள் இருக்கும். எனக்கு தேவை 20 கம்பெனி பர்சனலாக. 200 கம்பெனி எதுக்குன்னா நம்ம ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் ப்ளஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத காமிக்கிறதுக்காக நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்கேனருடைய ஒரு முக்கியமான வேலை. சரி, ஸ்கேனர் எந்த ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கேனர் வந்து என்னுடைய டூல், ஸ்பெஷல் டூலாக இருக்கக்கூடிய பாட்டம் ரேஞ்ச் ஃபைண்டர், அந்த டூல் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டூல் எப்பப்பெல்லாம் பாட்டம் கொடுக்குதோ அப்போது அந்த ஸ்கேனர் வந்து அந்த ரிசல்ட்டை ஒரு க்ரீன் சிக்னலை நமக்கு கொடுக்கும். எடுத்துக்காட்டாக டிவிஎஸ் மோட்டார் டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ பாட்டம் ரேஞ்ச் வந்துருச்சு. பாட்டம் ரேஞ்சுங்கிறது ஒன்றும் இல்லை, வால்யூம் குறைஞ்சிட்டே வந்துட்டு மறுபடியும் வால்யூம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பள்ளமான இடம். ஸோ அந்த இடத்துல டிவிஎஸ் மோட்டாருடைய டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு அந்த இண்டிகேட்டர் அதாவது அந்த ஸ்கேனரை ஆன் பண்ணாவே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பர்டிகுலராக நம்ம டிவிஎஸில் போய் டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம முடிவெடுக்க போகிறோம். என்ன முடிவெடுப்போம்? ஸ்விங் ட்ரேடராக இல்லை இன்வெஸ்டராங்கிறத பொறுத்து நம்ம முடிவு எடுப்போம். அதுக்கப்புறம் உடனே வாங்கிடலாம், இல்லை நம்ம இன்னுமே அந்த இடத்த ரொம்ப ஷார்ப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வாங்குறதுனாலுமே வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து மெத்தட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறோம், அடுத்தது ஸ்கேனரில் போட்டு வைக்கிறோம், அடுத்தது டைம் ஃப்ரேம், நமக்கு எந்த டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறோம், அதற்கப்புறம் வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டானு முடிவெடுக்கிறோம். ஸோ இந்த 4 ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம ஒரு கிளியராக இருக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்க முடியும். நம்ம ஒரு 20 கம்பெனி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் பார்ட்னர் மாதிரியே இருக்க போகிறோம். அடுத்தது அந்த கம்பெனியை வந்து தொடர்ந்து ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக் மேலே போயிட்டே இருக்காது. எவ்வளவு நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே, அது அமேசான், ஆப்பிள், கூகுள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சார்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி பாருங்கள், தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்காது. அது ஒரு ஸ்விங் மாதிரி மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். அந்த ஸ்விங்கில் வந்து நம்ம என்ட்ரியாக முயற்சி செய்கிறது தான் நம்மளுடைய மெயின் வேலை. ஸோ அப்போ நமக்கு 20 கம்பெனியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறத அள்ளி கொடுத்துட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்போ டிவிஎஸ் பார்த்திங்களா, இப்போ வந்து 20 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும், பண்ணியிருந்தால் 38 லட்சமாக மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலையுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுக்கிறது. இரண்டாவது டெக்னிக்கலி நம்ம அந்த இடத்த வந்து ஸ்பாட் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்பாட்டுங்கிற இடத்துல வந்து 2 ஒளிஞ்சிருக்குதுன்னு சொன்னால், ஒன்று வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், டெக்னிக்கலி ஸ்ட்ராங். அந்த 2 எங்கே இருக்குதோ அந்த ஸ்டாக் வந்து நம்ம வாங்கும்போது மேக்ஸிமம் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 100% இல்லாட்டியுமே நமக்கு 80ங்கிறதே பெரிய வெற்றியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு கிளியராக இருந்தால் தான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பிஸ்னஸாக பண்ண முடியும். அதை விட்டுட்டு 50 ஸ்டாக் 100 ஸ்டாக்கில் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு அங்கே ஓடி வாங்குறது, இங்கே ஓடி வாங்குறது, அப்போ வந்து நமக்கு ஒரு பர்பஸ், நம்ம வந்து ஒரு நல்ல லாபங்கிறத பார்க்கவே முடியாது. நம்மளும் மனநிலைங்கிறது தெளிவில்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ண முடியும். டிவிஎஸ் தான் இப்போ இங்கே இருக்கும்போது வாங்கிட்டு இப்போ மேலே போயிடுச்சு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நம்ம விற்கிறோன்னா விற்கலாம், இல்லை நம்ம வெயிட் பண்ணுறனாலும் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சிஸ்டம் இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டூல் அப்படிங்கிறது எங்களுடைய கோர்ஸில் வந்து நமக்கு பாட்டம் ரேஞ்ச் ஃபைண்டர் வந்து கோர்ஸில் ஃப்ரீ அக்சஸ்ங்கிறது அவைலபிளாக இருக்குது.
ஸ்கேனர் ரிசல்ட் வந்து கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். 200 ஸ்டாக்குங்கிறது வந்து இன்னுமே வேணால் அதிகப்படுத்திக்கலாம். 200 ஸ்டாக்கில் எந்த டைம் ஃப்ரேம் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது, சிக்னல் வந்திருக்குங்கிறத போஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க போய் முடிவெடுத்துக்கலாம். இது கால்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை, இது சிக்னல் இது வந்திருக்கு, இப்போது இது வந்து நம்ம முடிவெடுக்கலாம். இது வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி வச்சோ இல்லை வேறு டூல் யூஸ் பண்ணியோ ஒரு ஷார்ப் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பர்டிகுலராக இந்த ஸ்டாக் வந்து எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறவங்களுக்குமே நாங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த ஸ்டாக் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல பாட்டம் கொடுத்துருக்கு, இல்லை 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, அந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியுமே கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நல்ல செட்டப் அப்படிங்கிறது நீங்களும் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஒரு தெளிவான மனநிலை. நீங்கள் இதே மாதிரி தான் வச்சுக்கணுன்ட்டு இல்லை, ஏதாவது ஒன்று ஃபில்டர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ஃபில்டர் ப்ளஸ் டெக்னிக்கல் ஃபில்டர் 2 எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடம் வந்து வெற்றிக்குண்டான ஒரு நல்ல இடமா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்னொரு சிறப்பான தலைப்பிலே சந்திப்போம். நன்றி.